Welcome to Rohini's Law and Justice Journal. இந்த வீடியோல ALET அதாவது All India Law Entrance Test இத பத்தி பார்க்க போறோம். அது என்ன ALET? இதை யார் கண்டக்ட் பண்ணுவா? இது எதுக்கு? இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன யூசஸ் இருக்கு? இதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கிளாட் எக்ஸாம் பத்தி ஒரு வீடியோ சேனல்ல போட்டிருக்கோம். அந்த கிளாட் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க அதோட லிங்க் நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. கிளாட் எக்ஸாம் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில நீங்க லா கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறது அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த ALET எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில நீங்க படிக்கணும் அப்படின்னா அவங்க கிளாட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ALET எக்ஸாம தான் நீங்க எழுதி ஆகணும். இந்த ALET எக்ஸாம யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி இயர்லி ஒன்ஸ் இந்த எக்ஸாம கண்டக்ட் பண்றாங்க. இத 2 கேட்டகரிஸா கண்டக்ட் பண்றாங்க. ஒன்னு ALET for UG and இன்னொன்னு ALET PG. அதாவது 5-year LLB கோர்ஸ் UG கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா ALET UG எழுதுவீங்க. அதே நீங்க LLM படிக்கணும் அப்படின்னா ALET PG எழுதுவீங்க. இதுதான் இந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய 2 கேட்டகரிஸ். நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ALET UG or PG நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். அபிஷியல் வெப்சைட் ஆன www.nludelhi.ac.in இதுதான் இந்த எக்ஸாம்க்கான அபிஷியல் வெப்சைட். இந்த அபிஷியல் வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்க. ஆன்லைன்ல தான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீயும் பே பண்ணுவீங்க. ஆனா எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் நடக்கும். சோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் என்ன வேணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் அங்க கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு கன்வீனியன்டான பிளேஸ் அதுல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் ஆஃப்லைன் மோட்ல நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் பென் அண்ட் பேப்பர், அதாவது நீங்க ஆஃப்லைன்ல போய் பென் அண்ட் பேப்பர் டைப்ல தான் எழுதுவீங்க. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் NLU டெல்லி இங்கிலீஷ் தான். சோ எக்ஸாமும் நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க BA LLB 5-year LLB கோர்ஸ் அதாவது UG கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க +2ல 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும். இந்த 50% ஆஃப் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. ஒருவேளை SC or ST ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்க +2ல வாங்கி இருந்திருக்கணும். இந்த எக்ஸாம் ALET எக்ஸாம +2 கம்ப்ளீட் பண்ணவங்களும் அட்டென்ட் பண்ணலாம், +2 ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் டிசம்பர்ல எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோட ரிசல்ட்ஸ் வரும்போது மார்ச் ஏப்ரல் ஆயிடும். சோ அந்த டைம்ல ஆன்கோயிங் +2 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாம் முடிச்சு உங்களோட சர்டிபிகேட்ஸையும் ரிசீவ் பண்ணிடுவீங்க. நீங்க அட்மிஷன் டைம்ல தான் சர்டிபிகேட்ஸ அங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் கவுன்சிலிங்ல. சோ அதுக்குள்ள நீங்க இந்த எக்ஸாம்ஸ் முடிச்சிருவீங்கன்றதுனால ongoing +2 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணலாம். the same with PG கோர்ஸ். LLM நீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் இயர் ongoing ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் LLB ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம். LLB கம்ப்ளீட் பண்ணவங்களும் இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணலாம். the same மார்க் கிரைட்டீரியாவும் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா LLBல 50% ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்கணும். SC or ST கேட்டகரினா 45% ஆஃப் மார்க் நீங்க வச்சிருக்கணும். ஓகே, ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. சோ நீங்க 5-year LLB படிக்கணும் அப்படின்னா +2 இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்ல ஆன்கோயிங்கா இருந்திருக்கணும். இல்ல PG LLM நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதாவது ALET PG எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்க LLB கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதை தாண்டி ஏஜ் லிமிட் அப்படிங்கிற எந்த ஒரு அப்பர் ஏஜ் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணல நம்ம நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி. இந்த ALET எக்ஸாம் எந்தெந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில மட்டும்தான் இந்த எக்ஸாம் அக்செப்ட் பண்றாங்க, வேற எங்கேயும் கிடையாது. கிளாட் எக்ஸாம் இவங்க அக்செப்ட் பண்ணல. சோ கிளாட் எழுதுனா
இந்த யூனிவர்சிட்டி தாண்டி வேற எங்கெல்லாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நியர்லி 24 நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கு. சோ அங்க எல்லாமே நீங்க கிளாட் மூலமா அட்மிஷன் போட முடியும். நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில கிளாட் மூலமா நீங்க அட்மிஷன் போட முடியாது. இந்த ஏலட் எக்ஸாம் தான் நீங்க எழுதி ஆகணும் இங்க அட்மிஷன் போடுறதுக்கு பர்டிகுலரா. ஓகே, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, question type multiple choice question for UG ALET UG எழுதுறீங்க அப்படின்னா multiple choice question இருக்கும். total marks 150 marks இருக்கும். 2 hours timeல நீங்க இத கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 150 மார்க்ஸும் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங், இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்குள்ளேயே லீகல் ரீசனிங் கொஸ்டின்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும். சோ 3 கேட்டகரிஸ் இருக்கு. இதுல இங்கிலீஷ்ல 50 மார்க்ஸ் வரும். அவுட் ஆஃப் 150ல நீங்க பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும், 30 மார்க்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜா இருக்கும், அண்ட் மீதி 70 மார்க்ஸ் லாஜிக்கல் அண்ட் லீகல் ரீசனிங் கம்பைன் பண்ணி இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த பேட்டர்ன் 150 மார்க்ஸ் ஆஃப் MCQ ALET UGக்கு. இதே நீங்க ALET PG எழுதுறீங்க, LLM ஜாயின் பண்றதுக்காக ALET PG எழுதுறீங்க அப்படின்னா இதே 150 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் MCQ-வாவும் 50 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாவும் இருக்கும். இதுல 50 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் எழுதுவீங்க. ஈச் கேரிஸ் 25 மார்க்ஸ். மீதி 100 மார்க்ஸ் MCQ-வா தான் இருக்கும். இங்க அதாவது LLM ஜாயின் பண்ணணும் ALET PG நீங்க எழுதுறீங்கன்னா அதோட சிலபஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் இருக்கும், லாஜிக்கல் அண்ட் லீகல் ரீசனிங் இருக்கும். இதுல மெயினா பிஜி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பேசிக் லீகல் கான்செப்ட்ஸ் நீங்க யூஜில படிச்சிருப்பீங்க இல்லையா, ஜூரிஸ்பிருடன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி லா, IPR, இது எல்லாத்துலயும் கலந்து உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ஆர் லீகல் ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் யூஜி அண்ட் பிஜி. ஓகே, இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இந்த அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். சோ நீங்க அபிஷியல் வெப்சைட்டை ரெகுலரா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ALET எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷன், அட்மிஷன் இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படிங்கறத இந்த அபிஷியல் வெப்சைட்லயே நீங்க பார்க்க முடியும். யூசுவலா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நவம்பர் 2nd வீக் வரைக்கும் இருக்கும். சோ நீங்க ஆகஸ்ட் மந்த்ல இந்த வெப்சைட்டை நீங்க செக் பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸ பார்க்க முடியும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் நவம்பர் மந்த் வரைக்குமே கொடுக்குறாங்க. சோ ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கும் சப்மிட் பண்றதுக்கும் டைம் இருக்கு. அண்ட் ஆஃப்டர் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அந்த நவம்பர் மந்த்ல அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே அபிஷியல் வெப்சைட்ல எக்ஸாம் அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ல போய் இந்த எக்ஸாம நீங்க எழுதுவீங்க. சோ ALET எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, அதோட சிலபஸ் என்ன மார்க்ஸ் இருக்கும், இதெல்லாம் சொன்னேன். முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நீங்க எழுதும் போது இதுல நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. யூஜி ALET நீங்க எழுதும் போது ஒரு தப்பான ஆன்சருக்கு -0.25 மார்க்ஸ் சப்ராக்ட் ஆகும். அதே நீங்க பிஜி ALET எழுதும் போது ஒரு தப்பான கொஸ்டினுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். சோ நெகட்டிவ் மார்க்கிங்கும் இதுல இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது போக இன்னும் என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா எப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சொன்னேன். இந்த வருஷம் அதாவது ALET 2025க்கு எந்த டேட் கொடுத்திருக்காங்க, எக்ஸாம் டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 8th December 2024ல ALETக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க நம்ம NLU. அதாவது நீங்க அகாடமிக் இயர் 2025 to 26ல அட்மிஷன் போடணும் அப்படின்னா இந்த 8th December 2024ல NLU கண்டக்ட் பண்ற ALET நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ALET எழுதுறது மூலமா நீங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில அட்மிஷன் போடுறீங்க. ஓகே, அங்க நீங்க போய் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய லீகல் ஃபர்ம்ஸ் வருவாங்க, நிறைய கார்ப்பரேட் செக்டார்ஸ் வருவாங்க. சோ அங்க நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது மூலமா படிக்கும் போதே கேம்பஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு அங்க கிடைக்குது.
அங்க உங்களோட எக்ஸ்போஷரும் வித்தியாசமா இருக்கும். அங்க நேஷனல் லெவல்ல நிறைய பேர் வந்து படிக்கிறதுனால நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ், நிறைய பேரோட எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏலட் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதோட ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். That's all for today. If you like this video, please like, share and subscribe. Thank you.